அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பள்ளிக்கு வந்து மாணவர்களுக்கும் புத்தகம் கொடுத்துருக்கோம், டீச்சர்ஸ் கையேடு கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி போடணும். நம்ம டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப்பில் போய்ட்டு ஹெச்எம் லாகினை யூஸ் பண்ணணும். டீச்சர்ஸ் லாகின் கிடையாது, ஹெச்எம் லாகினை யூஸ் பண்ணணும். ஹெச்எம் லாகினை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஐக்கான் காமிக்கும். அதில் இஇ புக் அண்டு கிட்டு ட்ராக்கிங்னு இருக்கும். ஸோ அந்த கிட்டு ட்ராக்கிங்கை தான் நம்ம டச் பண்ணணும். அதில் 3 ஐக்கான் காமிக்கும். ஒன்று எஸ்டபிள்யூபி, அதாவது ஸ்டூடெண்ட் ஒர்க் புக்கு, டிஹெச்பி டீச்சர் ஹேண்ட் புக்கு, இன்னொன்று இஇ கிட்டு. ஸோ லாஸ்ட் இயர் நம்ம ஸ்கூலுக்கெலாம் இஇ கிட்டு கொடுத்துருக்குறோம், சரிங்களா? இதை 3ஐயும் நம்ம அப்டேட் பண்ணணும். முதல்ல ஸ்டூடெண்ட் ஒர்க் புக்கை நம்ம டச் பண்ணோம்னா இப்போ நம்ம ஸ்கூலில் இருக்க 1 to 5 ஸ்டாண்டர்டு காமிக்கும். ஸோ ஒவ்வொரு கிளாஸாக டச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை டச் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேர்முக்குரிய இஇ புக்கு கொடுத்துட்டோம், எண்ணும் எழுத்து புக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் டேர்ம் 1 அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ தமிழ் புக் எத்தனை, இங்கிலீஷ் புக் எத்தனை, மேக்ஸ் புக் எத்தனை உங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணும். அதாவது உங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இப்போ 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ நம்ம உங்கள் ஸ்கூலுக்கு 15 புக்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ அதனால் இங்கே 15 அந்த மாதிரி போட்டுட்டு இங்கே சப்மிட் கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸாக நம்ம செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டேர்முக்கு மட்டும் நம்ம பதிவு பண்ணணும். இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கு கொடுக்கறத வந்து நம்ம ஸ்கீம்ஸில் பதிவு பண்ணுவோம். இஇ புக்கு கொடுக்கறத இந்த இஇ ட்ராக்கிங்கில் நம்ம பதிவு பண்ணுவோம். ஸோ எஸ்டபிள்யூ பதிவு பண்ணிட்டோம். அதுக்கடுத்து டிஹெச்பி பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் ஹேண்ட் புக் வந்து 1 to 3க்கு ஒரு புக்கு கொடுப்போம். தமிழுக்கு ஒன்று, இங்கிலீஷ்க்கு ஒன்று, மேக்ஸ்க்கு ஒன்று. அது மாதிரி 4 and 5க்கும் தமிழ் ஒன்று, இங்கிலீஷ் ஒன்று, மேக்ஸ் ஒன்று, சயின்ஸு, சோஷியல் அந்த மாதிரி கொடுப்போம் இல்லைங்களா? ஸோ அதனால் காமனாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1 to 3 டேர்ம் 1. உங்கள் ஸ்கூலில் 1 to 3 எடுக்கிற டீச்சர் ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு புக்கு கொடுத்துருப்போம். ஸோ இங்கே நீங்கள் 1 என்ட்ரு பண்ணணும். ஒருவேளை 1 to 3 ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸ் 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு டீச்சருக்கும் ஒரு புக் கொடுத்துருப்போம். ஸோ 1 to 3 ஹேண்டில் பண்ணுறவங்க வந்து ஒரு 3 பேர் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல 3 அப்படின்னு நம்ம வந்து பதிவு பண்ணணும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் 4 and 5. ஸோ கொடுத்துட்டு இங்கே மறக்காமல் நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் சேவ் ஆகும். அதே மாதிரி 4 and 5 எடுத்துக்கிறீங்க, ஃபஸ்ட்டு டேர்ம் செலக்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல். ஸோ நம்ம ஸ்கூலில் தமிழ் மீடியம் மட்டும் இருக்குன்னா இங்கே தமிழ் மீடியம் மட்டும் காமிக்கும். நம்ம ஸ்கூலில் போத் மீடியம் இருக்குது, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னும் போது இங்கே மேக்ஸுக்கு தமிழ் மீடியம், மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம், சயின்ஸு தமிழ் மீடியம், சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம், சோஷியல் தமிழ் மீடியம், சோஷியல் இங்கிலீஷ் மீடியம் அந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதை வந்து போடணும். இதுவும் அதே தான். 4 and 5 ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸோடைய கவுண்டிங் தான். ஒரு டீச்சர் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னா 1, 2 டீச்சர், 4th ஒருத்தவங்க, 5th ஒருத்தவங்க எடுக்கிறாங்கன்னா 2 போடணும். ஒருவேளை 4th 2 செக்ஷன், 5th 2 செக்ஷன் இருக்குது, மொத்தம் 4 பேர் எடுக்கிறாங்கன்னா 4 போடணும். ஸோ நம்ம டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ ஒரு டீச்சருக்கும் ஒரு செட் ஆஃப் புக்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ அதை நீங்கள் இங்கே பதிவு பண்ணணும், சரிங்களா? இப்போ நம்ம எஸ்டபிள்யூபி முடிஞ்சிச்சு, டிஹெச்பி முடிஞ்சிருச்சு. அடுத்து இஇ கிட்டு. ஸோ இஇ கிட்டு வந்து எண்ணும் எழுத்தும் கிட்டு வந்து லாஸ்ட் இயர் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஸ்கூலுக்கு அந்த ஒரு கிட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் போயிட்டு 1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். ஸோ இவ்வளவு தான். தேங்க்யூ.